அக்கேஷனல் சின்னர் அல்லது ஹேபிச்சுவல் சின்னர். பாவம் செய்து பழக்கப்பட்டவர்கள் பாவத்திலே இருப்பாங்க. ஒரு பாவம் செஞ்சு அடுத்தடுத்து பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தவறை செஞ்சிருவாங்க, ஒரு பாவத்தை செஞ்சிருவாங்க. இது ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. சிலருடைய இருதயம் பாவத்து மேலேயே குறியா இருக்கும். குடிப்பது மேலே, பாவம் செய்வது மேலே, ஒரு பொண்ணை பார்த்து அல்லது ஒரு ஆணை பார்க்கறதுல அல்லது ஏதோ ஒரு திருடுறதுல ஏமாத்துறதுல அதுலேயே அவனுடைய இருதயம் போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சிலர் விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்க நல்லவர்களாக இருப்பாங்க, ஆண்டருக்குள்ளே இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறாமல் விழுகிறது ஒரு மேட்டர். ரெண்டு வகையான விசுவாசம் இருக்குது. ஒன்று அவனுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் சபையில் இருந்தாலும் அவனுடைய இருதயம் பூரா எது மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தின் மேலேயே இருக்கும், பாவம் செய்கிறது மேலேயே இருக்கும். இன்னொரு வகையான விசுவாசிகள் அவங்க எப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் எதர்ச்சியாக ஒரு சூழ்நிலையில் தவறு செய்து விடார். தாவீது அப்படிப்பட்ட மனுஷன். சவுல் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் இருதயம் எப்போதுமே ஒரு பெருமை, பொறாமை, வஞ்சகம் நிறைந்த ஒரு இருதயம். அதனால தான் கர்த்தர் சவுல் பாவம் செய்யும் பொழுது அவனை தள்ளிவிட்டார், தாவீது பாவம் செய்யும் பொழுது அவனை எச்சரித்தார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். ஆண்டவர் சிலரை தள்ளி விட்டுருவார். காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயம் எப்போதுமே எது மேலே இருக்கிறது? பாவத்து மேலேயே இருக்கிறது. அவன் சிந்தை எப்போதுமே பாவம் செய்கிற சிந்தையாகவே இருக்கிறது. அவன் முழிச்சாலே எதை நோக்கி பார்க்கிறான்? இன்னைக்கு குடிக்கலாம், எங்கே போகலாம், எந்த ஃப்ரெண்டு எங்கே இருப்பான், என்ன பாவம் செய்யலாம், எங்கே போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ரத்தம் சிந்த தீவிரிக்கிறவர்கள். ஆமென். 14வது வசனம். அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அவங்க வேற என்ன? தீங்கு செய்வது, ரத்தம் சிந்துவது. அப்புறம் இவர்களோ இவகையான பச்சையானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வளைய விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் ரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒழித்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா தீங்கு செய்ய தீவிரிக்கிறவர்கள். அவங்க இருதயம் எப்போதுமே பாருங்க, சில சபையில் எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா, சபையில் இருப்பான் ஆனால் அவன் இருதயம் எப்போதுமே எப்படி இருக்கும்? தீங்கு செய்யறதுலேயே இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு என்ன ஆகாது? ஆயத்தமாவே இருக்காது. ரத்தம் சிந்துதல ரெடியா இருக்கும், பாவம் செய்யறதே மனமா இருக்கும். ஆனால் ரத்தம் சிந்தும்படியா, சண்டைகளை உருவாக்கும்படியா, பிரச்சனையை உருவாக்கும்படியா, சமாதானத்தை அவங்க என்ன செய்யறதில்ல? விரும்புவதில்லை. இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். தாவீது எப்படிப்பட்ட மனிதன்னா நல்ல மனுஷன், நல்ல இருதயம், ஆண்டவரை நேசிக்கிறவன். சவுல் தன்னை கொலை செய்ய வந்த பொழுதும் அவன் என்ன செய்யவில்லை? கொலை செய்ய முயற்சிக்கவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் எப்படி கை போடுவேன் என்று சொல்லி தாவீதுக்கு எப்படி இருக்கிறாரு? பொறுமையா காத்திருக்கிறார். ஆனா இங்க ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு. அல்லேலூயா! என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா, அவன் தேசத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது அன்னைக்கு யுத்தத்துக்கு போகல. அதற்கு பதிலாக தாவீது என்ன பண்றாரு? உப்பரிகையின் மேல உலாவி கொண்டிருக்கிறார். அப்படின்னா மாடி மேல அப்படியே நடந்துட்டு இருக்கிறார். மாடி மேல நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறார், பத்சேபாள் குளித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே தாவீதுக்கு என்ன வந்துருது? இச்சை வந்து விடுகிறது. என்ன வருகிறது? இச்சை. உடனே இவன் ராஜா தானே, இவன்ட்ட எல்லா அதிகாரம் இருக்கு இல்லையா? உடனே சொல்றான், அந்த பெண் யார்? யார் அவள்? அவளை கொண்டு வாருங்கள் சொல்றான். கொண்டு வந்து அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். அவளோடு பாவம் செய்கிறான். பாவம் செய்தது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை மறைப்பதற்கு அவன் கணவனை யுத்தத்திலிருந்து வர சொல்லுகிறான். இப்போ அவன் கணவன் உரியா யுத்தத்திலிருந்து புறப்பட்டு வந்து தன் மனைவியோடு, நீ போய் உன் மனைவியோடு சந்தோஷமா இரு, உனக்கு விடுமுறை கொடுக்குறேன்னு சொல்றான் பாருங்க தாவீது. இப்போ உரியா என்ன சொல்றாரு? ஐயோ ராஜா, தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என் மனைவியோடு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? முடியாது. அவன் யுத்தத்துக்கு ஓடிடுறான். அவன் எவ்வளவு உத்தமனா இருக்கான் பாருங்க. இப்போ தாவீதுக்கு பயம் வந்து விடுகிறது. பாவம் செஞ்சிட்டோம், இந்த பாவத்தை மறைக்கணும். பாவத்தை மறைக்கிறதுக்கு யாரை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறான்? அவனுடைய சொந்த கணவனையே பயன்படுத்தலாம்னு நினைக்கிறான். இப்போ உரியா மறுத்து யுத்தத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய படை தளபதி யோவாபை அழைக்கிறான். அழைத்து சொல்றான், இந்த உரியாவை முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க அப்படிங்கிறான். எங்க கொண்டு போய் நிறுத்துங்க? யுத்தத்தில் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். யுத்தத்தில் முன்னாடி நிறுத்தினா என்ன ஆகும்? முதல் ஈட்டி, மூன்றாவது என்ன நடக்குது? கொலை செய்கிறான். இப்போ தாவீது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, திட்டம் போடல, அப்படியே நடந்துருச்சு. எப்படி நடந்துருச்சு? டக்கு 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 நடந்துருச்சு. ஆனால் சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு அவனை பின்தொடர்ந்து அவன் மைண்ட் ஃபுல்லாக கொலையில் இருந்தது. ஆனால் சவுலுக்கு அப்படி இருந்த தாவீது என்ன பண்ணான்னா, பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ பாவத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல. உடனே அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு கணவனை வரவழைக்கிறான். அவன் மறுத்த உடனே அவனையே கொலை செய்கிறான். பாருங்க, அல்லேலூயா! ஒரு பாவம் அடுத்தடுத்து எப்படி கர்ப்பம் தரிக்கிறதுன்னு பாருங்க. அல்லேலூயா! பாருங்க, குடிப்பான் மதுயா. தாவீது யுத்தம் களத்தில் இருக்க வேண்டியவன். எங்க இருக்க வேண்டியவன்? எங்க உலாவிட்டு இருக்கான்? அன்னைக்கு யுத்தத்துக்கு லீவ் கொடுக்குறான். யுத்தத்துக்கு என்ன கொடுத்துறான்? லீவ். அல்லேலூயா! ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, இந்த வாரம் லீவுங்க, வேலை இருக்கு. என்ன வருது உனக்குள்ள? ஒரு வாரம் நீ சபைக்குள்ள வராத போது அடுத்த நாள் உனக்கு என்ன வருது? அமைதியாக படுத்து சிங்கம் எந்திரிக்குது.
கோவம் எந்திரிக்கிறது, இச்சை எந்திரிக்கிறது, பாவம் எந்திரிக்குது, சிந்தை மாறுது, புத்தி மாறுது, சுய புத்தி சொல்லுது. இன்னைக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துரு. சரி, குடிச்சிட்டு வந்துட்டான். இப்போ குடிச்சதை மறைக்கிறதுக்கு வீட்டில் என்ன வரும்? பிரச்சனை வரும். மனைவி கேட்பா, ஏயா குடிச்சிட்டு வந்த, வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, குடிச்சிட்டு வரைய. மனைவி 2 அடி. அடுத்தது வீட்டில் சண்டை வந்துடும். இப்போ எங்கே போவான்? ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவான், ஏ மச்சான் எங்கே இருக்கிற? அவன் சொல்லுவான், வாடா நான் இங்கே தான் இருக்கிறேன். போய் திரும்பவும் குடி. பாருங்க, ஒரு பிரச்சனை என்ன செய்யுது? நீங்கள் செய்யாத ஒரு காரியம், சபைக்கு வராத ஒரு காரியம். அப்புறம் ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். யுத்தங்கிறது என்ன தெரியுமா? ஜெபங்கிறது என்ன தெரியுமா? யுத்தம். அதுதான் உங்களை பாதுகாக்கிறது. நீ யுத்தம் செய்யலனா எதிரி எங்க வந்துருவான்? உள்ள வந்துருவான். அப்ப நீ யுத்தம் செய்து கொண்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபத்துக்கு லீவே கிடையாது. எத்தனை பேர் ஜெபத்துக்கு லீவ் விடுறீங்க? நாங்கள் ஜெபம் பண்ணாதான் பிரதர் லீவ் விடுறது. நாங்கள் டோட்டலி லீவ், மெடிக்கல் லீவில் இருக்கிறோம் ஒரு 2 வருஷத்துக்கு. என்ன லீவில் இருக்கோம்? மெடிக்கல் லீவ். எங்கே பிரதர் ஜெபிக்கிறது? பேருக்கு சொல்கிற ஒரே காரணம் தான், டைம் இல்லை பிரதர். சரி, என்ன பண்ண? காலையிலேருந்து வேலை. எவ்வளோ சம்பாரிச்ச? காலையிலேருந்து வெளியே அங்கே போனேன் இங்கே போனேன் நடந்தது. ஆமென். தாவீது ஹேபிச்சுவல் சின்னர் கிடையாது, பாவ பழக்கமுடையவன் இல்லை. அவனுக்கு பாவம் திடீர்னு வந்தது. எதனால வந்ததுன்னா, அந்த அவன் லீவ் விட்டதுனால வந்தது. எதுக்கு லீவ் விட்டான்? யுத்தத்துக்கு லீவ் விட்டான், ஜெபத்துக்கு லீவ் விட்டான், சர்ச்சுக்கு லீவ் விட்டான். வாரத்தில் நடக்கிறதே ஒரே ஒரு ஆராதனை. எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? 2 மணி நேரம். ஆனால் நாங்கள் எத்தனை மணிக்கு வரோம்? 1/2 மணி நேரம் லேட்டு. இப்போ எவ்வளோ மணி நேரம்? 1.5 மணி நேரம். அதில் 10 நிமிஷம் அறிவிப்பு காணிக்க போயிடும். அப்போ எவ்வளோ மணி நேரம்? 1.25 மணி நேரம் தான். ஆனால் உலகத்தில் எத்தனை மணி நேரம் நம்ம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஃபுல்லாக உலகத்திலேயே இருக்கிறோம். இந்த 1.25 மணி நேரத்தில் அவங்களை எப்படி சோப்பு போட்டு கழுவும் வசனம் முடியுமா? ஆராதனை என்ன பண்ணும்? நீங்கள் இங்கே வந்து நெளிஞ்சு தெளிஞ்சு உங்கள் புத்தியெல்லாம் அடக்கி வெளியே வர்றதுக்குள்ளேயே ஆராதனை முடிஞ்சிருக்கும், செய்திக்கு வந்திருக்கும். இப்போ தான் உங்களுடைய ஒரு 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 ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இறங்கி வருவீங்க. அதுக்குள்ளே செய்தி பாதி முடிஞ்சிருக்கும். என்ன வசனம் எடுத்தாருன்னே தெரியலையே. அதனால தான் அடுத்த வாரம் வீட்டில் போய் கேட்டால் பாதி பேருக்கு என்ன தெரியாது? வசனமே தெரியாது. இதுதான் நம்ம நிலைமை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? ஆமென். புரிஞ்சா புரியலையா? இதுதான் ப்ராப்ளம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நமக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை. ஜபத்தை ஏதோ ஒரு பாரமாக நினைக்கிறீங்க. ஆனால் ஜபம் தான் உங்களை என்ன செய்யுது? ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்குது. எதிலிருந்து பாதுகாக்குது? பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, அநீதியிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து ஜபம் உங்களை என்ன செய்யுது? பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றது. சரி, இப்போ தாவீது பாவத்தில் விழுந்துட்டார். 3 பாவத்தை செஞ்சுட்டார். எவ்வளோ நேரத்தில்? கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நிறைய விசுவாசிகள் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே விழுந்து போயிட்டான். இப்போ விழுந்து போன தாவீது இதை குறித்த ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறான். எதை குறித்த உணர்வே இல்லாமல்? பாவத்தை குறித்த உணர்வே இல்லாமல். பாருங்க, பாவம் நம்ம ஒரு மனிதனுடைய உணர்வை மங்கச் செய்கிறது, தேவன் மேல் இருக்கிற அன்பை குறுகச் செய்கிறது. அல்லேலூயா. ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழிவகுக்கிறது. அல்லேலூயா. கொலை செய்வதற்கும் பாவம் துணிந்து விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் யாருக்கு அனுப்புறாரு? தாவீதுக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. யார் அனுப்புறாரு? 6:1 எடுத்து சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 6:1. யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவரை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவன் பாரத்தை சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். போதும். இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சரி, இப்போ ஒருத்தன் வரல, ஒருத்தன் பாவத்தில் விழுந்து போயிட்டான், அல்லது ஒருத்தனை பாவத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி சொல்லணுமா? சாந்தத்தோடு புத்தி சொல்ல வேண்டுமா? கூப்பிட்டு. இன்னைக்கு எத்தனை விசுவாசி இன்னொரு விசுவாசி புத்தி சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்க? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்வோமா? சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, விசுவாசி சொன்னால் எப்படி பாஸ்டர் ஏற்றுக்கொள்றது அப்படின்றீங்களா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருத்தன் பாவத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு விசுவாசி போய் அவனுக்கு என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணுமா? என்ன புத்தி சொல்லணும்? தம்பி, பாவம் செய்யாத, பாவம் அவன் ஆண்டவரை விட்டு பிரிச்சிடும், ஆண்டவருடைய அன்புக்குள்ளே திரும்பவா, சபைக்கு வராமல் இருக்காத, சபைக்கு வராமல் இருக்கிறதுனால உனக்கு நன்மை நடக்க போகிறதில்ல, ஆண்டவரை தேடுன்னு போய் என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணுமா? எத்தனை விசுவாசி ஏற்றுக்கொள்ளும்? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்வோமா? அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு பேசுறதே இல்லை. ஆவியானவர் என்ன செய்யறதில்ல? பேசுறதில்ல. ஆண்டவர் விட்டுறார்.
ஆண்டவரே விட்டுற. சவுளுடைய குணம் அது. சாமுவேல் போய் சவுல்கிட்ட நீ மனம் திரும்புன்னு சொல்லும் பொழுது சவுலுக்கே புத்தி சொன்னாலியா, சாமுவேலுக்கே புத்தி சொல்ற ஆள் யாரு? சவுல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சபையில இருந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன பிடிக்காம சபையை பிடிக்காமலாம் போல, சபையில அவளை கண்டிக்கப்பட்டதுனால, புத்தி சொன்னதுனால, பாவம் எக்ஸ்போஸ் ஆனதால வெளியே போன ஆட்கள். நீங்க நினைக்காதீங்க பாஸ்டர் அனுப்பிச்சிட்டு அப்படியே அவங்க வெளியில அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் அனுப்பல. பாவத்தை கண்டிக்கப்பட்டதுனால, பாவம் உணர்த்தப்பட்டதுனால அவர்களுக்கு திரும்ப இந்த சபைக்குள் வருவதற்கு அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுப்பா? அவமானம் ஆயிடுச்சு. பாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு, பாஸ்டர் எங்களை பார்த்துருக்கிறார், திரும்ப எப்படி நாங்கள் உள்ள வர்றது? இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை, குற்றம் சாட்டுகிற வேலை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? புத்தி சொல்லு. நாங்கள் புத்தி சொல்றோம். பைபிள் என்ன சொல்லுது? புத்தி சொல்லுது. புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பைபிளே நமக்கு சொல்லுது. இப்போ நாத்தான் போய் ராஜாட்ட சொல்றார். ராஜாட்ட போய் புத்தி சொல்றது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ராஜா நினைச்சா என்ன செய்யலாம்? யோவான் ஸ்நானகன் அவருடைய ஊழியம் முடிச்சு சும்மா இல்லாம காட்பங்கு தேசாதிபதியாக பிலிப்பு அவருடைய சகோதரனுடைய மனைவியை வச்சிருக்கான்னு சொல்லி போய் எச்சரிக்கிறார். என்ன செய்யறாரு? பைபிள் வாசிக்கிறீங்களா? யோவான் ஸ்நானகன் போய் எச்சரிக்கிறார். உடனே நீ என்னையவே எச்சரிக்கையா அப்படின்னு சொல்லி போட்டான், சிறைக்குள்ள போட்டான். ஜென்ம நாள் வருது, பிலிப்பினுடைய ஜென்ம நாள் வருகிறது. அந்த பிலிப்பினுடைய சகோதரனுடைய மனைவியுடைய மகள் வந்து நடனம் ஆடுகிறார். நடனம் ஆடுறானா? ஏன் நடனம் புரிஞ்சுக்கோங்க. நடனம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷனுடைய மனதை அப்படியே மயக்கிச்சு. நடனம் முடிஞ்சோன்னே ராஜா கேட்கிறார் அந்த பெண்ணிட்ட போய், உனக்கு என்ன வேணும் சொல்லி அப்படின்றார். என் தேசத்தை பாதி வேணா உனக்கு தரேன். புரிஞ்சா இப்போ டான்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ராஜாவை ராஜா மயங்கிறார். என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன வேணும்? உடனே போறா அவன் வச்சிருக்க அந்த மனைவிட்ட அந்த பொண்ணு போறா போய் கேட்கறா, அம்மா ராஜா என்ன வேணும் கேட்கிறாரு. என்ன கேட்குறது பாருங்க, என்ன பாவம்? விபச்சார பாவம். அடுத்து என்னத்தை கேட்குது? ரத்த பலியை கேட்குது. என்ன கேட்குது? எதை கேட்டுச்சு? காசு கேட்டா? விசாசம் தான். முதல்ல பாவத்தை கொண்டு வருவான், அடுத்து எதை எடுப்பா? ரத்தத்தை உரிவான், ரத்த பலியை கேட்பான். அதான் எச்சரிக்கணும். சபையில் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கணும். வரார். சாரி, அந்த பெண் என்ன கேட்கிறா? யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்கிறா. என்னங்க கேட்ட? என்னப்பா கேட்டீங்க? எவ்வளோ கொடூரமான ஒரு மனுஷன் பார்த்துக்கங்க. எவ்வளோ? வாட் ஷி ஆஸ்க்ட்? தலையை அறுத்து கேட்கிறா. யாருடைய தலையை? ஒரு தீர்க்கதரிசனுடைய தலையை தாளத்தில் கேட்கிற ஒரு சின்ன பெண் போய் அதை வாங்கிட்டு வரா. சின் எவ்வளோ கொடூரமானதுன்னு யோசித்துக்கங்க. பாவம். சபையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பா சொல்றேன், சத்தியத்தை கேட்டுட்டே போய் நீ விழுந்தினா ஒரு நாள் உன் தலை நீ இன்னொருத்தனுடைய தலையை துண்டிக்கிற அளவுக்கு நீ செஞ்சிருவ, போயிடுவ. தாவீது என்ன பண்ணாரு? இந்த பாவம் ரொம்ப மோசம், விபச்சாரங்கிற பாவம் ரொம்ப மோசம். தாவீது பாவத்தில் விழுந்த உடனே உரியாவை கொலை செய்தான். ராஜா பிலிப்பு, காட்பங்கு தேசாதிபதியாகிய பிலிப்பு, அவனுடைய மனைவி இன்னும் சகோதரனுடைய மனைவியை வச்சுட்டு இருக்கிறான். தலையை அறுத்து கேட்கிறான். ரத்தம். பிசாசு என்ன கேட்கிறான்? இதுதான் பிசாசு. பாவம் உங்களை என்ன பண்ணுது? ஒரு பாவத்திலிருந்து அடுத்த பாவத்துக்கு கொண்டு போகுது. அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. ரத்தம் சிந்தப்படும் போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த ரத்தம் தேவனை நோக்கி மன்றாட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற செய்தியாக இருக்கலாம், ஆனால் இது உணர்த்துகிற செய்தி. இது எல்லாருக்குமே தேவை. உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அல்லேலூயா. நான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை பேசணும்னு நினச்சி நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்வது, அல்லது இப்போ பாவத்தில் விழுந்துட்டான் தாவீது, ஹவு டு ஓவர் கம் அவுட் ஆஃப் இட், வெளியில் எப்படி வருவது? காட் as a God of forgiveness. ஆண்டவர் மன்னிக்கிறவர். முதல்ல புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் யாரு? மன்னிக்கிறவர். நீங்கள் பாவம் செய்து அவரை விட்டு தூரமாக போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் விழுந்து போயிட்டீங்க. இட் ஹேப்பன்ட். விழுந்துட்டேன் பிரதர், பாவம் செஞ்சுட்டேன், அல்லது இப்போ பாவத்தில் நான் கிடைக்கிறேன், என்ன பண்ணுறது? எச்சரிப்பை என்ன செய்யுங்க? கேளுங்க. நாத்தான் வந்து சொல்கிறார், எச்சரிக்கிறார். தாவீதுகிட்ட சொன்னோன்னே தாவீது என்ன தெரியுமா செஞ்சார்? காட்பங்கு தேசாதிபதியை போல யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டலை. அவர் சொல்கிறாரு, போய் தேவனுடைய சமூகத்தில் மண்டி இடுகிறான். வாசிங்க சங்கீதம் 51:17. 51:17 சீக்கிரமாக வாசிங்க. கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே. ஆமென். ஆண்டவர் யாரை புறக்கணிக்கிறதுல? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை. அல்லேலூயா. தாவீதை நாத்தான் எச்சரித்த உடனே தாவீது எங்க போயிட்டார் தெரியுமா? நேரா 7 நாள் போய் தேவ சமூகத்தை உபவாசிக்கிறார். எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்காக உபவாசிச்சுக்க சொல்லுங்க? வேலை கடையணும்னு உபவாசம் போட்டிருக்கிற ஆட்கள் பார்த்துருக்கிறேன். வீடு கட்டணும்னு உபவாசம் போட்ட ஆளை பார்த்துருக்கிறேன். அல்லது கல்யாணம் நடக்கணும்னு உபவாசம் போட்ட ஆளை பார்த்துருக்கிறேன். அல்லது வியாதி சரியாகணும்னு உபவாசம் போட்ட ஆளை பார்த்துருக்கிறேன். ஆனால் தாவீது ஒருவன் தான் பைபிளில் வாசிக்கிறோம், அவன் போய் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். எதுக்காக? மனம் திரும்புவதற்காக. ஏன் உபவாசம்? உபவாசங்கிறது இந்த உடலை, இந்த மாம்சத்தை ஒடுக்கி
தேவ சமூகத்தில் என்ன பண்றது? நம்மை தாழ்த்தி ஜெபிப்பது. பாவம் செஞ்ச உடனே, ஒருவேளை நீங்க பாவத்தில் விழுந்துட்டீங்க, பாவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பாவத்தில் தொடரக்கூடாது. யாருக்கும் தெரியல ரகசியமா, ஒரு நாள் அது எக்ஸ்போஸ் ஆகித்தான் ஆகும். கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகும். ஆண்டவர் பார்க்கிறார். தாவீது அந்த பெண்ணோடு சயனித்து குழந்தையை பெற்றுட்டான். என்ன பிறந்துருச்சு? குழந்தையே பிறந்துருச்சு. தாவீது மனம் திரும்புவான்னு பார்த்தா தாவீது மனம் திரும்பவே இல்லை. இப்ப யாரு கர்த்தர் அனுப்புறாரு? நாத்தான் தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி எச்சரிக்கிறார். எச்சரித்த உடனே தாவீது உணர்வடைகிறான். உணர்வடைந்து எங்க போறான்? 7 நாள் போய் உபவாசம் பண்றான். 7வது நாள் அவன் வெளியே வரும்பொழுது 7வது நாள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை பாவத்தினால் பெற்றெடுத்த குழந்தை வியாதிப்பட்டு என்ன ஆகுது? மரித்து போனது. மரித்து போன உடனே உபவாசத்தை நிறுத்தினான். ஏன்னா அது எதிலிருந்து வந்தது? பாவத்தில் பிறந்தது. பாவத்தினால் பிறந்த எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மரிக்கணும். இல்லைனா அது உங்கள் சந்ததியை என்ன செய்யும்? 4 தலைமுறையை அது அழித்து கொண்டே இருக்கும். அதனால தான் அந்த பிள்ளை அங்கே என்ன செஞ்ச? மரித்து போச்சு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ தாவீது என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். என்ன செய்கிறாரு தாவீது? ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே என்னை மன்னியும். சங்கீதம் 50 ஆண்டவரே. தாவீது என்ன செய்கிறாரு? ஆண்டவரே நீ ஏற்கும் பலிகள் நறுங்குண்டதும். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது பாவத்திலிருந்து எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, நறுங்குண்ட இருதயம் உடைஞ்சு வரணும். வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு திரும்ப போய் அதே பாவத்தை தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் எச்சரிப்பார். ஏதோ ஆண்டவர் எச்சரித்து நம்ம கேட்கல அப்படின்னா அடுத்தது யார் வரா? பிசாசு வரான். பிசாசு வந்து என்ன செய்யறான்? நம்ம ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். அதனால தான் ஆண்டவர் தாவீதை என்ன செய்றாரு? எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்றார், தாவீதே நீ இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பிலிப்பை எச்சரிக்கிறார். இன்னைக்கு எச்சரிப்பின் செய்தி நமக்கு அவசியம், தேவை, சபையில் தேவை. ஏன்னா இன்னைக்கு சபை அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யுது? போயிட்டு சபையில் இருக்கிற சபையில் நம்ம எச்சரிக்கப்பட வேண்டும். நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பும் பொழுது தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. Don't continue in sin. பாவத்தில் தொடர்ந்து வாழாத. விழுந்துட்ட, ஓகே, that happened. அக்கேஷன், அது ஒரு சூழ்நிலை நடந்து விட்டது, பரவாயில்ல. ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரித்த பின்னும் தொடர்ந்து போய் நான் அதில் நிற்கும் பொழுது என்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் இல்லை. தீர்க்கதரிசி எச்சரித்த பிறகு அவன் தொடர்ந்து அப்படியே நடப்பானா அவன் ஆத்மா யாருடைய கையில் போகிறது? பிசாசனுடைய கையிலே போய்விடுகிறது. அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லை? உத்தரவாதம் இல்லை. அந்த ஆத்மாவுக்கு விடுதலை இல்லை. ஆமென். யோவான் 1 யோவான் 1:9 சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1:9, ஆதியாகமம் 4:7 2 வசனங்களையும் வாசிங்க. 1 யோவான் 1:9 பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்ன பண்ணணுமா? வாசிங்க பாருங்க. நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவர் மன்னிக்கிறாரு, எல்லா அநியாயத்தையும் நம்மளிருந்து நீக்கிறாரு, நம்மை சுத்திகரிப்பாரு. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்யப்படணும்? பாவம் அறிக்கை செய்யப்பட வேண்டும் வாயில. ஆண்டவரே நான் பாவி, எனக்கு விடுதலை தேவை, எனக்கு உதவி தேவை என்று ஆண்டவரிடத்தில் வந்து அழுது புலம்பும் பொழுது ஆண்டவர் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பைபிள் ஒரு வசனம், மனம் வருந்தி ஆண்டவரே நான் பாவி, எனக்கு விடுதலை தேவை, எனக்கு ரட்சிப்பு தேவை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பாவத்தோடையே நீங்க வாழ வேண்டிய, போராட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தின் மேல உங்களுக்கு வெற்றியை தேவன் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் நம்மளை கட்டி வைக்கும். பாவம் கர்ப்பத்தை எதிர்த்து குழந்தையை பிறப்பிக்கும். அது நம்மை 4 தலைமுறை ஆளும். எத்தனை தலைமுறை? நல்லா கவனி. எத்தனை தலைமுறை? அதுக்கப்புறம் 4 தலைமுறை நம்முடைய சந்ததி என்ன செய்யப்படுகிறது? பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். 4:7 ஆதியாகமம் 4:7 வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்திருக்கு? காயின் ஆபேலை கொலை செய்தான். எது நிமித்தம் கொலை செய்தான்? பொறாமையின் நிமித்தம். கொலை செய்த உடனே ஆண்டவர் வந்து காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, காயின் உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும் பொழுது அவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? என் சகோதரனுக்கு நான் காவலாளியான்னு ஆண்டவரையே பார்த்து கேட்கிறான். அதனால தான் ஆண்டவர் காயினை எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறாரு? வாசிங்க 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்,
நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் காயினை எச்சரிக்கிறார். காயின் மனம் திரும்பவில்லை. காயின் என்ன செய்யல? காயின் மேலே முத்திரை போட்டார் ஆண்டவர். இது அந்த முத்திரைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனி காயினுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அதன் பிறகு இந்த பூமியில் எல்லா பாவத்தையும் பிறப்பித்தவர்கள் யாருன்னா காயினுடைய சந்ததியினர். முதல்ல கொலையை உண்டாக்குனவங்க யாரு? காயின் சந்ததியினர். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் 2 சந்ததி இருக்கு. ஆபேலின் சந்ததி, தேவனுக்கு பிரியமானதை கொடுத்து இரத்த சாட்சியை மறிக்கிற சந்ததி. இன்னொன்று நீதியாய் வாழ்கிறவர்களை கொலை செய்கிற சந்ததி, காயினுடைய சந்ததியாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கடைசியா இந்த கிரைசிஸை எப்படி அவர் மேற்கொண்டார் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடினார், மனம் திரும்பினார், தேவனை நோக்கி மன்றாடினார், பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். ஆண்டவர் அவரை மன்னித்து விடுதலையாக்கினார். அல்லேலூயா, ஆமென். பாவத்துக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. இது ரெண்டுமே டேஞ்சரஸ். பொறாமை உங்களை தாக்கும் பொழுது அது உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறது. நீங்கள் பாவம் செய்து பாவத்தை நீங்கள் மறைக்கும் பொழுது நீங்கள் கொலை செய்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. மற்றவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்படும் பொழுது அவர்கள் உங்களை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அப்பொழுதும் உங்களுக்கு அடைக்கலம் யாருன்னா கர்த்தருடைய சமூகம். பொறுமையாக காத்திருக்கிறான், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான், பொறுமையோடு இருக்கிறான், கர்த்தர் வெற்றியை தருகிறார். 2வது, இவன் பாவம் செஞ்சான், பாவத்தை மறைச்சான், அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கொலையும் செஞ்சான், அந்த பாவத்தில் ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தான். இப்போ கர்த்தர் வந்து எச்சரிக்கிறார், இப்போ மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. பாருங்க, அவன் கொலை படப்படும் பொழுதும் when Saul was trying to kill David, he went into the presence of the Lord. He waited for God. When he committed sin and killed Uriah, and when he was warned by the prophet, he went and repented. 2 விஷயம். We need to repent and we need to wait on the presence of God. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கவும் கற்றுக்கொள்ளணும். நம்ம பாவம் எச்சரிக்கப்படும் பொழுது, உணர்த்தப்படும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் மனம் திரும்பவும் வேண்டும். We need to repent. Hallelujah. இதுதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் ஹவ் யூ மேனேஜ் யுவர் லைஃப். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும்? மேனேஜ் பண்ணணும். இப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணல அப்படின்னா யூ வில் பி அ விக்டிம் ஆர் யூ வில் பி அக்யூஸ்ட். நீங்கள் பாதிக்கப்பட்டவளோ மாறிடுவீங்க, இல்லைனா நீங்கள் குற்றவாளியாக மாறிவிடுவீர்கள். இது ரெண்டுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது. பிசாசுக்கு நம்மளை கொலை செய்யணும்னு என்றான் பொறாமையை வைத்து, அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதுலேயும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. பாவம் வந்து எச்சரிக்கப்படும் பொழுது அங்கேயும் நம்ம எப்படி மாறிடணும்னா, தேவனே நான் பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி விட வேண்டும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.